செங்கோட்டையிலிருந்து ராமநாராயணன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. There have several scattered incidents of menace by street dogs and no action seems to be taken by the government authorities. So லென்த்தா போகுது. Please suggest some reasonable and effective suggestions for the same. தெருநாய்கள் பிரச்சனை. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு காணொலி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து இது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனைங்கிறதுனால இதற்கு எளிமையான ஒரு விடை ஒன்று கொடுத்துட முடியும். நம்ம என்ன சொன்னாலும் அதை வெவ்வேறு ஆங்கிளில் அது தப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்று வந்து தெருவில் ஒரு ஸ்ட்ரே டாகும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போய் கேஸிஃபை பண்ணி புதைச்சி முடிச்சிருங்க அதோட. அப்போ இந்த ப்ராப்ளமே போயிடும் இல்லையா? அப்போ அந்த மிருகங்களுடன் கருணையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த மக்களுக்கு ரொம்ப இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த உயிர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கான ஒரு உரிமை இருக்குது. சட்டங்கள்லேயே கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதுக்குன்னு தனியாகவே சட்டம் நம்ம இயற்ற வேண்டியிருக்கலாம். மல்டிபிள் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க மக்கள். எல்லாத்துக்கும் ஷெல்டர் கொடு அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஃபினான்ஷியலி சாத்தியமே கிடையாது. எல்லாத்தையும் வீட்டு நாய் போல் வளர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னால் அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் அதுக்குன்னு ஒதுக்க வேண்டியிருக்கும். அதற்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு ப்ராசஸ் இன்பிட்வீன் இருக்குது. அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லக்கூடியது. ஆனால் அதுலேயும் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஒன்று வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ கருத்தடை செய்தல் அப்படிங்கிறது இதுக்கே நம்ம ஒழுங்காக பட்ஜெட் அலோகேட் பண்ண மாட்டேங்கிறோம். அதையும் இன்ஹியூமேன் கண்டிஷனில் பண்ணுறோம் அப்படின்னும் குறை சொல்லப்படுது. வேண்டிய அளவுக்கு வெட்டர்னரி டாக்டர்ஸ் கிடையாது. அப்போ இதுங்களை வந்து எப்படி நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணுவீங்க? அதுக்கான இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூனையை ரொம்ப சொகுசாக வளர்க்குறோம். இப்போ அதுக்கு வந்து அது ஆண் பூனை, அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணி நியூட்டர் பண்ணணும். மனிதர்களுக்கு செய்வது மாதிரியே அம்னீஷியா கொடுத்து அந்த ப்ராப்பர் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் அதை பத்திரமாக வைத்துக்கொண்டு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது நம்ம வந்து ஒரு நாய் ஒரு பூனை, 2 நாய் 2 பூனை, அதை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் இதற்கென்று இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் செய்கிறோம். பல இடங்களில் இந்த மருத்துவமனையே இருக்காது. நம்ம ஒரு பெருநகரத்தில் இருக்கிறதுனால அதை நம்மளால் செய்ய முடியுது. ஆனால் இங்கே தெருவில் அதை செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். அதை பண்ணால் கூட ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அது பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ இனப்பெருக்கமும் ஒரு ஓரமாக நடந்துகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஒரு ஜென்ரேஷனோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுவும் ஃபுல்லாக நடந்திருக்காது. ஒரு கண்ட்ரோல் ஓரளவுக்கு வைக்கிறோம்னாலும் தெருவில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நாய்களுக்கு, முக்கியமாக நாய்களுக்கு சம்டைம்ஸ் உணவு பிரச்சனை வரலாம். அதுகளுக்கு வந்து பல நேரங்களில் ரேபீஸ் போன்ற பல காரணங்களுக்காகவும் எரிச்சல் வந்து திடீர்னு அவங்க அட்டாக் பண்ணலாம். ஜஸ்ட்டு நேற்றுக்கு ஒரு காணொலி பார்த்தேன் டிவியில். ஏதோ ஒரு ப்ரோமோவுக்காகவாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இவ்வளவு அட்டாக் வந்திருக்குன்னு காமிக்கிறதுக்கு. பையன் தனியாக நின்றுட்டு இருக்கான். ஒரு ஒத்த நாய் அது மாட்டுக்கு தெருவில் போயிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல, டகார்னு அவனை பாஞ்சு விழுந்து கிடைக்குது. எந்த துன்புறுத்தலும் செய்யாமல் பார்க்கும் பொழுது நல்லா தெரியுது. அப்போ இல்லை துன்புறுத்துறவங்கள மட்டும்தான் அதை அட்டாக் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறதும் உண்மை கிடையாது. அது எப்படி யாரை சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது, யாரை வந்து விட்டுட்டு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதில் வந்து ரொம்ப சென்டிமெண்டல் ரீசன்ஸ் இல்லாமல் நமக்கு வேறு பல பிரச்சனைகளும் இருக்கும் காரணத்தினால ஒரு கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்டெரிலைசேஷன், நியூட்டரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஆண் நாய்களுக்கு சற்றே எளிதில் செய்யலாம். பெண் நாய்களுடைய பெண்ணினத்துக்கான அந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் லிட்டில் மோர் இன்வால்வ். எகெயின் நம்ம மருத்துவ டீட்டெயிலுக்குள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் அக்ரெசிவாக ஒரு மாநகராட்சி இதை வந்து ஒரு பட்ஜெட்ரி அலோகேஷனோட இதை பண்ணலாம். இவ்வளவு பேர் பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் கடிபட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் நாய்க்கடியினால் அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் கடி வாங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள், இப்போ அவங்களுடைய உளவியல் பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். தெருவில் ஒரு நாய் வந்தால் அவங்களால 100 முறை அதை எதிர்கொள்ள முடியாது. திக்குன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கும். ஆங்ஸைட்டி அட்டாக். தனியாக தெருவில் போகிறதுக்கு பயப்படுவாங்க. இது இட்ஸ் டூ மச். அப்போ ஒரு சிவிக் அத்தாரிட்டியோட வேலை வந்து ரொம்ப அக்ரெசிவாக நியூட்ரல் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது. அதற்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். அதுக்கு மாநில அரசும் மாநகராட்சியும் இணைந்து பணியாற்றணும். ஏன்னா இந்த ஒர்க்கு டைரெக்டாக மாநகராட்சியின் கீழே வருது. இப்போ மாநகராட்சி, இப்போ சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டால் அதோடைய பட்ஜெட் வந்து 3000-4000 கோடி அவங்க செலவு பண்ணுறாங்க. இந்த காரியத்தை செய்கிறதுக்கு வந்து சில 10 கோடிகள் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது.
மற்ற இடங்கள்ல இது சிவியராக இப்போ வந்து மதுரை மாநகராட்சியிலையோ கோயம்புத்தூர் மாநகராட்சியிலையோ இருந்தால் இதோடைய காஸ்ட்டில் அது இன்னும் குறைய போகுது, ஏரியா குறைவு அப்படிங்கிறதுனால. அப்போ இதை வந்து ஒரு ஆனால் இதே சமயம் சும்மா அறுத்து விட்டுட்டு அப்படியே தெருவில் போட்டுலாம் போகக்கூடாது. ஸோ இது ஒரு பேட்ச் ப்ராசஸிங்கில் 365 டேஸும் நடக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுத்துகிட்டு வா, அதை ஆப்ரேட் பண்ணு, வச்சு ஒரு ஒரு 4 நாள், ஏன்னா செப்டிக் ஆகிடக்கூடாது, அதற்கேற்ற உணவு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பணும். இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது, அதை வந்து நான் இதில் ஐ வுட் லைக் டு ஆட். அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த நாய்கள் வேண்டும்னு போராடுறாங்க இல்லையா, அவங்க தன் வீட்டுக்கும் அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ரோட்லேயே சாப்பாடு கொடுத்து, ஆமாம், என் வீட்டுக்குள்ளே வராத, என் வீட்டை அழுக்கு பண்ணாத, என் வீட்டை நாசம் பண்ணாத, உனக்கு யார் சோறு போடுவாங்க, நீ எங்கே படுத்துப்ப, உன்னை யார் குளிப்பாட்டி உன்னை சுத்தமாக வச்சுப்பாங்க, உன் மேலே உண்ணி வந்தால் யார் அதை எடுத்து விடுவாங்க, நீ பாட்டி ட்ரைனிங் உனக்கு யார் கொடுப்பாங்க, நீ என் வீட்டில் இருக்கிறவங்கள கடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அனதர் ப்ரொப்போசல் நம்ம பண்ணுறது என்னவா இருக்கும் அப்படின்னா, தெருநாய்களை அந்தந்த தெருவிலேயே சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, நீ உன் தெருவில் நாய் வேணும்னா அதுகளுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதோடைய அப்கீப்பை நீங்கள் பராமரிப்புக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி மாநகராட்சிக்கிட்டேருந்து அந்த இடத்த கேளுங்க. குறைந்தபட்சம் அங்கே உணவு இருக்கும், ஒரு ஷெல்டர் மாதிரி. இப்போ மழை பெய்யும் பொழுதெல்லாம் நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ கிடைச்ச இடத்துல அப்படியே உடம்பு ஒரு விதத்தில் வந்து நம்ம குளிர் பிரதேசத்தில் இல்லாததுனால ஒரு பிரச்சனை இல்லை. அதுகளுக்கு மேலே வந்து நீங்கள் டெல்லியெலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு பீரியடில் இது வேற ஒன்று பண்ணி விடுவாங்க, அதுக்கு ஒரு மாதிரி சட்டை மாதிரி ஒன்று போட்டு விட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு அது இல்லை, இங்கே ஓவர் வெயில், அது பரவாயில்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு அது கிடச்சிதுன்னா போதும், அதுவே கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரியான இடத்துல போய் உட்காந்துரும். பட் இருந்தும் வந்து உணவை எங்கே பார்த்தாலும் வீசி எறியாமல், குப்பையை போய் கிளறி அது சாப்பிடாம, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிசிக்னேட்டட் பிளேசஸ் இங்கே உணவு வச்சுருப்பேன் இந்த பகுதி நாய்களுக்கு. அது ஒரு 4 நாய். எனக்கு வந்து எனக்கென்று தனிப்பட்ட முறையில் தெருவில் இருக்கிற எந்த நாயும் என்னை ஒன்றுமே பண்ணது கிடையாது. அப்போ எனக்கே சில சமயம் தோணும், ஏன்டா இதுக்கு மேலே இவ்வளவு குற்றம் சொல்கிறாங்க எல்லாரும், நான் தெருவில் நடந்து வரும்பொழுது அது மாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதே சமயம் இவ்வளோ பேர் கடிபடுறதுங்கிறது அது பொய் இல்லை. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த 2-3 விஷயத்த பண்ணால் போதும். ஒன்று, கம்பல்சிவ் ஸ்டெரிலைசேஷன் ஆஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எல்லாம் கத்துறான உடனே ஒரு 4 நாளைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை தட்டிட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க அப்படின்னு இல்லை. எவ்ரிடே ஒரு 10 நாய்க்கு நீ ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிட்டே இரு. அது மேற்கொண்டு இனப்பெருக்கத்தை செய்யாமல் இருக்கும். அப்புறம் அப்படி இருந்தாலும் அவை இறக்கும் வரை அதை வந்து நம்ம சொசைட்டி தான் பாதுகாக்கணும். அதுக்கான டெசிக்னேட்டட் பிளேசஸ், அங்கே உணவு, அங்கே வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கிறது, அங்கே தண்ணீர், அதை அங்கே லோக்கல் என்ஜிஓஸ் அண்ட் மக்கள் அதை பார்க்கணும். நான் வந்து நாய் உணவு வாங்கி, பூனைக்கான உணவு ஸ்பெஷலாக இருக்குது, நாய்க்கான உணவு இருக்குது. சரி, வெறும் சாதம், ஹெவி கார்போஹைட்ரேட் டயட் அதுக்கு சரியில்லை. நாய் பூனைகளுக்கு டயபெட்டிஸ் வரும், அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வரும். அப்போ அதற்கு ஒரு வெட்டர்னரி டாக்டர் அவ்வப்போது க்ளீன் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லா விதமான பாக்டீரியல், வைரல், ஃபங்கல், ஸ்கின் டிசீஸ் அத்தனையும் வரும், பூச்சிகள் தாக்கும். நம்ம இது எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல, சும்மா அதை தெருவில் அலைய விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. வேக்சின் போடணும். இது வீட்டில் இருக்கக்கூடிய பூனை நாய்களுக்குன்னு மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது. மைக்ரோசிப் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைக்கு. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணால் அதை பற்றின எல்லா தகவலும், அதுக்கு என்னென்ன வேக்சினேஷன் கொடுத்துருக்கோங்கிறது வரைக்கும் அப்டேட் ஆகிறதுக்கு. இப்போ தெருவில் இருக்கிற நாய்களுக்கு யார் பண்ணுறது? அது எங்கள் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலாமா? மழை பெய்யுது, தண்ணீர் லெவல் ரோட்டில் அதிகமாகும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, பல சிறு பூனைக்குட்டிகளால் அதில் தப்பிக்க முடியாது, அது மாட்டி செத்து போயிடும். பூனை பிரச்சனையை பற்றியே நான் இன்றைக்கி பேசலை, குறைஞ்சபட்சம் அது யாரையும் கடிக்கிறது இல்லை. பட் நாய் வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ கம்பல்சிவ் ஸ்டெரிலைசேஷன், லோக்கல் ஷெல்டர்ஸ், லோக்கல் மக்கள் வந்து அதுக்கு உணவு தரணும், அல்லது அதுக்கு ஒரு டாக்ஸ் ஒன்று போட்டுறணும். கார்பரேஷன் எல்லா மக்கள் பேர்லையும் போட்டுறணும். நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க, கம்பல்சரியாக கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 1 கோடி மக்கள் தொகை இருக்குது சென்னையிலன்னா, 10 ரூபா கலெக்ட் பண்ணிங்கன்னா 10 கோடி ரூபா வந்துருச்சு. தலைக்கு 10 ரூபா கொடுக்கணும் டாக்ஸ். அது எப்படி கலெக்ட் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் அடுத்து வச்சுப்போம். அந்த பணத்தில் இது எல்லாத்தையுமே பண்ணலாம். சரி, 20 ரூபா கேளு, 20 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா இந்த மாதிரியான பணம் தான் ஒரே ஒரு முக்கியமான விஷயமாயிருது. ஸோ இதை வச்சு இதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை இங்கே எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னா ஒரு சிறு நகரத்தில் ஃபஸ்ட்டு செய்யுங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து அதை பெருநகரத்தில் கொண்டு வரணும்.